Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான கோவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிளாஞ்சேரி அப்படிங்கிற கிராமம் தான். இந்த கிராமத்தில் ஒரு அழகான சரபசூலினியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய கதையை முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த சரபசூலினி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரசிம்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுக்கும் பொழுது அவரினுடைய உக்ரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது சிவபெருமான் சரபேஸ்வரராக அவதாரம் எடுக்கிறார். அப்போ அந்த சரபேஸ்வரரினுடைய அவதாரத்தில் அவருக்கு 2 ரெக்கைகள் இருக்குது. ஒரு ரெக்கை பிரத்யங்கரா தேவி, இன்னொரு ரெக்கை தான் இந்த சரபசூலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளியின் அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் சரபசூலினி 8 திருக்கரங்களுடன் இங்கே வீற்றிருக்கிறாள். இந்த ஸ்தலம் உடைய வரலாறு இங்கே கைலாசநாதர் இருக்கார், சிவபெருமானாக கைலாசநாதர் இருக்கார். அவருக்கு பக்கத்திலே காமாட்சி அம்மனும் இங்கே இருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே ஒரு கைலாசநாதர் இருக்கக்கூடிய இடத்துல பைரவர் இருந்தால் ரொம்ப விசேஷம். நம்ம காசியில் பார்க்கும்பொழுது அஷ்டபைரவருக்கும் தனி சன்னதிகளை அங்கே பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் இந்த சரபசூலினி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை சுற்றியும் 8 பைரவர்கள், அஷ்டபைரவரும் இருக்கிறாங்க. இந்த அஷ்டபைரவருக்கும் தனித்தனியே அவருக்கான வாகனங்களுடன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம இந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம நுழையும் பொழுது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கைலாசநாதர் தான். ஸோ கைலாசநாதரை நம்ம வணங்கி விட்டு அவரினுடைய சன்னதியிலேயே பார்த்தோன்னா நம்மளுடைய வலது கரத்துக்கிட்ட காமாட்சி அம்மன் இருக்காங்க. இந்த ஆலயம் என்ன சிறப்புனா, திருமண தடை, குழந்தை பாக்கியம், முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள். இந்த சரபசூலினி அப்படிங்கிறவளே ஒரு உக்ர தேவதை தான், அண்டு காளியினுடைய ஒரு அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 8 கரங்களுடன் இருக்கக்கூடிய இந்த சரபசூலினி கோவிலினுடைய நுழைவாயில் இடதுபுறத்தில் இருக்காங்க. இந்த சரபசூலினியை சுற்றி முன்னாடி ஒரு பெரிய சிம்ம வாகனம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய சூலமும் இருக்குது. இந்த சரபசூலினிக்கு இங்கே என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள்லாம் எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த சரபசூலியினுடைய சிரசில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் விழாது. ஸோ அது எந்த திசையை நோக்கி விழுது, அந்த பூசாரி சொல்கிறாரு, இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தடை இருக்கும், அது எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆலயம் இந்த சரபசூலினியை சுற்றி அஷ்டபைரவரும் இருக்காங்க. தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமியில் இங்கே பைரவர்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி உங்கள் பிரார்த்தனைகளை செய்யலாம். முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த சத்ரு உபாதைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த அஷ்டபைரவரையும் நம்ம அஷ்டமியில் சென்று வணங்கலாம். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலே ஒரு பௌர்ணமி தினத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். இங்கே ஒரு பெரிய வாராகி இங்கே இருக்காங்க. இந்த வாராகிக்கு பௌர்ணமியில் இந்த கோவிலில் ஜெயமங்கள யாகம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த ஜெயமங்கள யாகம் பௌர்ணமியில் நம்ம கலந்து கொண்டால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக நம்ம போய் வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நம்ம பிரார்த்தனை பலிக்குது. சரி, இந்த ஆலயம் எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம வருடத்தில் கணக்கே இட முடியாது, அவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரளய காலத்தில் உலகம் அழிய போகிறது. ஸோ திரும்பவும் சிருஷ்டி பண்ணணும். அப்போது பிரம்மதேவர் சப்த ரிஷிக்கிட்டையும் சொல்கிறாரு, 7 ரிஷிகள்கிட்டையும் நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்க, ஏன்னா தபஸ் பண்ணிங்கன்னா தான் திரும்பவும் நம்ம சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு. ஆத்ரேய மகரிஷியினுடைய பையன், அவருடைய பெயர் பிராச மகரிஷின்னு பேர். அவர் என்ன சொல்கிறார், நானும் சப்த ரிஷிகளோட போய் நான் தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் சொல்கிறார், உன்னுடைய கர்மவினை இன்னும் முடியலை, அதனால் நீ தபஸ் பண்ணாலும் உன்னுடைய தபத்திற்கு வலிமை இருக்காது, உன்னுடைய கர்மவினை தீரணும்.
ஸோ உன் கர்மவினை தீர்ந்தால்தான் உனக்கு வந்து நீ சப்த ரிஷிகளோட போய் தபஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த பிராச மகரிஷிக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுறாரு. ஸோ பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறார், என்னுடைய கர்மவினை தீரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஊர் இப்போ இந்த பிலாஞ்சேரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பிராச மகரிஷி வந்து இந்த இடத்துல நீ வந்து இந்த சரபசூலினிக்கு அஷ்ட கரங்களுடன் இந்த சரபசூலினிக்கு வந்து நீ ஜெயமங்கள யாகம் பண்ணு. 1008 பௌர்ணமியில் நீ ஜெயமங்கள யாகம் பண்ணேன்னா உனக்கு உன்னுடைய கர்மவினை தீரும். அப்போ நீ வந்து அடுத்தது நீ தபஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பிராச மகரிஷி இந்த இடத்திற்கு வந்து இந்த அஷ்ட திருக்கரங்களுடன் இருக்கக்கூடிய இந்த சரபசூலினியை அவர் பிரதிஷ்டை பண்ணி 1008 பௌர்ணமி வந்து இந்த இடத்துல அவர் யாகம் பண்ணியிருக்கிறார். ஸோ அவருக்கு அவர் வேண்டியது எல்லாமே வந்து இந்த சரபசூலினி கொடுத்ததாகவும் இந்த ஆலயத்தில் இன்று வரை பௌர்ணமி தினங்களில் இந்த ஜெயமங்கள யாகம் இங்கே வந்து நடைபெறுகிறது. இது வந்து பக்தர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வராங்க. இது இந்த ஊர் வந்து அப்போது சிவபெருமான் வந்து இவரினுடைய இந்த 1008 பௌர்ணமி இவர் யாகம் பண்ணதுக்கப்புறம் சிவபெருமான் தோன்றுகிறார், கைலாசநாதராக அவர் தோன்றுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கே இந்த ஊர் வந்து உன்னுடைய பெயரை கொண்டதாகவே இந்த கிராமம் வந்து விளங்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு வந்து பிராச வனஞ்சேரி அப்படின்னு தான் இதனுடைய பெயர் இருந்தது. பின்னர் அது மருவி வந்து பிளாஞ்சேரி அப்படின்னு ஆயிடுச்சு. இது கும்பகோணத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த பிளாஞ்சேரி கிராமம் வந்து அந்த கோவில் வந்து ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப புராதனப்பட்ட ஒரு கோவில். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வாராகியும் ரொம்ப விசேஷமானவள். இங்கே வந்து பஞ்சமியில் வாராகிக்கு வந்து தனிப்பட்ட அபிஷேகங்கள் நடக்குது. வாராகியுமே ரொம்ப கம்பீரமாக ஒரு நல்ல ஒரு பெரிய சிலையாக இந்த வாராகி அம்மன் வந்து இங்கே இருக்காங்க. வாராகி சிலை வந்து நமக்கு இந்த சரபசூலியினுடைய ஆலயம், இந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் சரபசூலினி இருக்காங்க, வலது பக்கம் வந்து வாராகி அம்மன் இருக்காங்க. அண்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதரும் அவளோட அந்த கைலாசநாதர் சன்னதியிலேயே நமக்கு காமாட்சி அம்மனும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம பௌர்ணமி தினங்களில் போகிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த அஷ்ட பைரவர்களும் இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். நமக்கு என்ன மாதிரியான ஒரு வேலையில் நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை தெரியாத வகையில் நமக்கு வந்து மறைமுக சத்ருவெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மறைமுக சத்ருவினுடைய உபாதைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு, நமக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்ந்த தரத்திற்கு நம்ம வர்றதுக்கு இங்கே ரொம்ப விசேஷம். இதில் வந்து 2 ராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கோவிலில். ஒன்று சிம்ம ராசிக்காரர்கள், இன்னொன்று ரிஷப ராசிக்காரர்கள். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆலயம் சென்று சரபசூலினியை வணங்குறதோ இல்லை இந்த பௌர்ணமியில் இந்த ஜெயமங்கள யாகம் நடத்துகிறதோ வந்து நமக்கு எல்லா காரியத்தையும் அது நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. ஸோ நீங்கள் ரிஷபராசியோ சிம்மராசியோ கண்டிப்பாக பிளாஞ்சேரி போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த சரபசூலினியை பாருங்கள். அவங்க முகத்தில் வந்து இது ஒரு உக்ரமான தேவதை அப்படின்னா கூட அந்த முகத்தில் வந்து ஒரு சாந்தமும் கலந்த ஒரு சூலினியாகத்தான் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில். கும்பகோணத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த பிளாஞ்சேரி அப்படிங்கிற கிராமம். ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் இந்த சரபசூலினியை வணங்கி, அங்கே இருக்கக்கூடிய வாராகியை வணங்கி, கைலாசநாதரோடு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையும் வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் வரும் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. இதுவரையில் இந்த ஆலயம் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு முறை கண்டிப்பாக போங்க. ஒன்று அஷ்டமியில் போங்க, அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் போங்க. அப்போனா நமக்கு வந்து என்ன மாதிரியான வேண்டுதல்கள் நமக்கு வேணுமோ அங்கே வந்து நம்ம வேண்டுதல்களை வச்சு அது கண்டிப்பாக நம்ம கோரிக்கைகள் நிறைவேறும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் ஒரு அழகான திருத்தலம் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.